மெரினா கரையிலே அலைகடலென திரண்டிருக்கிற கண்ணு கட்டிய தூரம் வரை கூட்டம், முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் எல்லாருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றிலே ஒரு பெருமைக்குரிய இனம், மொழிக்காக செத்த ஒரு இனம். 1983 தொடங்கி அதுக்கு பிற்பா அந்த ஜூலை கலவரம் தொடங்கி தொடர்ச்சியாக 1956 தொடங்கி அப்போலிருந்தே ஒரு பெரிய படுகொலை, 83 இனப்படுகொலை. அதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அது ஒட்டுக்குழுக்கள், அது துரோகிகள், அது கருணா, டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டு அந்த காட்டி கொடுக்கும் துரோகிகள் செய்த துரோகங்கள், அதனால் கொல்லப்பட்ட தமிழர்கள், அப்புறம் எண்ணற்ற துரோகிகளை வைத்து தமிழர்களை கொலை செய்தவர்கள், அப்புறம் இறுதியாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் செஞ்சோலை படுகொலை. பிற்பாடு 1.5 லட்சம் தமிழர்களை நாம் கொத்து கொத்தாக உலகம் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணிருந்தும் குருடாக உலகம் இருந்தபோது, நாதியற்ற இனமாக நாம் கதறி துடித்த போது 1.5 லட்சம் தமிழர்களை பலி கொடுத்து உலகில் ஈடு இணையற்ற, அண்ணன் சொல்வதைப் போல ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவன், முப்படை கட்டிய ஒரு தலைவன். அப்படி அவன் பார்த்து பார்த்து குருவி கூடை போல அவன் கட்டிய அந்த தேசத்தை ஒரே நாளில் காவு கொடுத்து விட்டு உலகில் அனாதைகளாய் நிற்கின்றோம். 15 வருஷம் ஆச்சு. இது குறித்து யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது, சக மனுஷனா. ஆனால் பேசின எல்லாருமே 2009 அதிகாரத்தில் இருந்தவங்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இயக்கம் இருந்தபோது, தேசிய தலைவர் அவர்கள் வலிமையாக இருந்தபோது, அங்கே பல வெற்றிகளை ஈட்டிய போது நாங்கள் புலிகளுக்கு உதவி செய்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம் என்று பெருமை பேசியவர்கள் எல்லாம் நாம் இனப்படுகொலையை சந்தித்த போது இது நமக்கு தேவையற்ற ஒன்று என நெருக்கமாக இருந்தவர்களே நமது கடமை முடிந்ததென எண்ணி அமைதியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் இதற்காக தொடர்ச்சியாக மனப்பூர்வமாக போராடி கொண்டிருக்கிறார். வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்வுரிமை கட்சி என்பது இது அடுத்த தலைமுறைக்கானது மட்டுமல்ல, இந்த தலைமுறைக்கானது. அப்போ இந்த ஈழத்தில் இவ்வளவு பெரிய படுகொலை நடந்து இங்கே எதுவுமே இங்கே வந்துட்டான். பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய உறவினர்கள் இருக்கான். அவன் இங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு சிங்களவன் தமிழ்நாட்டிலே வந்துட்டான். இங்கே நிறைய திருப்பூரில், கோயம்புத்தூரில் நிறுவனங்களில் அதிகாரிகளாக இருக்கான். இங்கே கருணா உள்ளிட்ட, அங்கே சந்திரகாந்த பிள்ளையான் உள்ளிட்ட காட்டி கொடுத்த துரோகிகள் இங்கே கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் சுகபோகமாக வந்து செல்கிறார்கள். பௌத்த சிங்கள இராணுவத்திற்கு இங்கே பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதே போல் விளையாட்டு வீரர் வரான், கேட்கறக்கே நாதி கிடையாது. ஐபிஎல் போட்டியில் சிங்களம் வந்துட்டான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிங்களவர்களை அனுமதித்த, சிங்கள வீரர்களை இங்கே அனுமதித்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து வந்த வீரர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அண்ணனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அம்மையார் அன்று நம்ம இந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வைத்தவர் அண்ணன் அவர்கள் என்பது அது வரலாற்று உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியல. சில பேர் தான் சொல்லி தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்றேன். திமுக காட்டி கொடுத்தது, திமுக அதிகாரத்திலே இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது. நம்ம தாலி அறுத்தான், மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் கூட்டணியில் இருந்தால் நாங்கள் பகிரங்கமா சொல்லுவோம், நாங்கள் கருவறுக்கப்பட்டோம், நாங்கள் கழுத்தறுக்கப்பட்டோம், நாங்கள் நம்ப வச்சு தாலி அறுத்தீங்க எங்களை. ஒரு ஈடையினையற்ற இயக்கம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு என் தேசமே நாசமா போச்சு. சரி, எடப்பாடி அவர்களே இந்த திமுகவை குறை சொல்ல, அதிமுக என்ன செய்யுது? ஒரு மெழுகுவத்தி ஏத்த கூட நீங்க தயாரா இல்ல. பாலச்சந்திரனுக்கு ஒரு மெழுகுவத்தி ஏத்தனா நீங்க குறைஞ்சு போயிருவீங்களா? எடப்பாடி பாலச்சந்திரனுக்கு ஒரு மெழுகுவத்தி, இசைப்பிரியாவுக்கு ஒரு மெழுகுவத்தி, கொண்டு கொத்து கொத்தா கொல்லப்பட்டான 1.5 லட்சம் தமிழன் அதிமுக சார்பில் ஒரு மெழுகுவத்தி ஏத்திருப்பீங்களா? அதிகாரப்பூர்வமா ஏத்தினது கிடையாது. பூரா நாடகம், அயோக்கியத்தனம். நீங்கள் திமுகவை குறை சொல்ல எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நாங்க எல்லாரையும் குற்றம் சாட்டுறோம். நாங்க நொந்து போய் பேசுறோம். நாங்கள் இழந்தவர்கள், நாம் எம் அக்கா தங்கச்சி கற்பழிப்பை நேரிலே பார்த்தவர்கள், நாம் இனத்தை பலி கொடுத்தவர்கள். அதனால் தாங்க முடியாம அழுத அசிங்கமா போயிரும்னு அழுகாம கத்துறோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கையறு நிலையிலே இந்த தமிழினம் இருக்கிறது. இங்கே இதை பத்தியெல்லாம் இவ்வளவு பெரிய உண்மையிலே நான் பெருமை கொள்ள வேண்டும். இங்கே இனத்தை மறந்து கடந்து, தேசிய தலைவர் பிரபாகரனை மறந்து, தமிழீழ விடுதலை புலிகளை மறந்து, இனப்படுகொலை மறந்து இந்த இனம் கடந்து போயிடல. வெறுமனே ஆர்ப்பாட்டத்திற்கு வந்துங்கன்னு சொல்லும் போதே பல்லாயிரக்கணக்கில் கூடி இருக்கிற இந்த கூட்டத்தில் 100 பேர் வெடிக்க தயாராக அண்ணன் சொன்னார்னா சாவதற்கு 1000 பேர் தயாரா இருக்கான். அது இந்த இந்திய அரசாங்கம் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும், இங்க உள்ள அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சிங்களவனுக்கு சொந்தமான எக்மோரில் அந்த கோயில் இருக்கு, அந்த புத்தர் கோயில். முதல்லலாம் 2 பாதுகாப்புக்கு 2 போலீஸ் வண்டி போட்டிருப்பான், ஒரு 20 போலீஸ் இருப்பான். இப்ப சுதந்திரமா இயங்குது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஏன்னா இங்க தேசிய தலைவரை உரிமை கொண்டாடி ஈழ தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் தான் குத்தகைக்காரர்கள், நாங்கள் தான் எல்லாம் செய்ய வந்தோம், நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தான் தலைவர் பிரபாகரன் சொல்லி தலைவரை கேவலப்படுத்தி
இனப்படுகொலையை அதை கேவலப்படுத்தி, விடுதலை போராட்டத்தை கேவலப்படுத்தி அனைத்தையும் செய்துவிட்ட சீமான் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க? சிங்களவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார்கள். சீமான் சொன்னார் ஒரு காலத்தில், நாங்கள் மாணவனை அடித்து மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் என்று சொன்னார்கள். எங்க அண்ணன் சொல்லட்டும், இன்னைக்கு எங்கள் அண்ணன் சொல்லட்டும், நாளைக்கு எங்களுக்கு உத்தரவு போடட்டும், மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்னா ஒரு சிங்களம் இங்க படிக்க முடியாது, தமிழ்நாட்டில் வாழ முடியாது. சீமான் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? செய்வதற்கான தளபதிகளையும் நீ கருவறுத்து தாலி முடிச்சு விட்டு சொந்த கட்சிக்காரனை போட்டு ஏன் அது அவங்க அதுக்குள்ள போக விரும்பல, அது தேவையில்லை. அதனால இந்திய அரசாங்கம், இந்த தமிழ்நாடு அரசு குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட எல்லாருமே செயல்படுங்க. ஒரு 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 பாவப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, துரோகத்தை சுமந்த இனமாக வரலாற்றில் ஒரு வாய்ப்பு கொடுக்கு நம்ம கொடுத்துருக்கு. நம்மளும் சாதாரணமாக இல்லை. தமிழ்நாடு உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய நிலம், பெருமைக்குரிய இனம். ஏன்னா ஒரு தேசிய இனத்தின் மக்கள் பக்கத்து நிலத்தில் போரிலே அங்கே செத்த போது 19 பேர் தீக்குளி செத்தான். அண்ணன் முத்துக்குமார் தொடங்கி, இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒன்று. தன் இனத்தான் சாவதற்காக தீக்குளிச்சு செத்தான். நமக்கு ஆட்சியாளர்கள் சரியில்லை, எதிர்கட்சியாக இருந்தவங்க சரியில்லை, தலைவரை அது விரும்பினாங்க. அதனால அதற்காக நாம் தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். தமிழீழ விடுதலை போராட்டம், இந்த இனப்படுகொலை இப்போ செம்மணியில் வந்து ஒரு இப்போ நம்ம இப்போ கடந்த அந்த புதைகுழியில் 2 லட்சம் சாவு. பல நெடுமாறன் அவர்கள் 2009 மே 18 முடிஞ்ச மறுநாள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த போது ஐயா பல நெடுமாறன் சொன்னார், நாங்கள் இந்த 2 லட்சம் சாவையும் 2 லட்சம் செத்த மக்களையும் நாங்கள் மாவீரர் பட்டியலில் இணைத்து விடுகிறோம், எங்களுக்கு சாவு ஒரு பிரச்சனை. நாங்கள் மாவீரர் பட்டியலில் எங்களுடைய மக்களை இணைத்து விடுகிறோம், எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தமிழீழம் கிடைத்தால் சரி அப்படின்னார்கள். அதுபோல்தான் நாங்களும் சொல்கிறோம். தமிழக ஆளுமை கட்சி சொல்கிறது, நாங்கள் விலை நிறைய, அண்ணன் சொன்ன முழக்கம், விலை நிறைய கொடுத்து விட்டோம், விடுதலை பெறாமல் ஓய மாட்டோம். நீங்க தொடர்ச்சியாக இதே வேலையை செய்வீர்களானால், இதே மாதிரி எங்களை நிராகரிப்பீர்களே ஆனால், எங்கள் குரல்கள் நசுக்கப்படுமானால், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் அனுமதியை கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரு ஓரத்திலே சென்னை நகர மக்களே தெரிந்து கொள்ளாத அளவிற்கு இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இது ஒரு கூத்தாடிக்காகவோ எதற்காகவோ இல்லை ஒரு ரசிகர் மன்றத்துக்காக கூட்டம் கிடையாது. இது இனத்துக்காக, இனத்தையும் மொழியையும் மக்களையும் மண்ணையும் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் அடுத்த தலைமுறையும் பெண்களையும் நேசிக்கிற ஒரு உன்னத தலைவன் முன்னால் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு கூட்டம். இது ஏதோ வெறுமனே கூடி கலைஞ்சு போற கூட்டம் கிடையாது. அதனால இப்படி எங்களை நீங்கள் ஓரங்கட்டினாலும் இந்த அரசாங்கங்கள், இந்த ஊடகங்கள், குறிப்பாக ஊடகங்கள் எல்லாம் நான் பார்க்கிறோம், ஒரு வந்தா யாராச்சும் ஒருத்தர் யூடியூப்ல வந்தா யார் ஒரு சின்ன ஒரு வைரல் ஆச்சுன்னா அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது. இப்படி நீங்க உங்க தலைமுறையை ஊடகவாதிகள் தயவு செஞ்சு, பத்திரிகையாளர் உறவுகள் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை இங்கேதான் வாழணும், உங்க பொண்டாட்டி உள்ள இங்கேதான் வாழணும், உங்க அக்கா தங்கச்சி இங்கே தான் வாழணும், உங்க பேரம்பேத்தி இங்கே தான் வாழணும். அதற்காக அண்ணன் வேல்முருகன் போராடுகிறார். அதை நீங்க மனசுல வச்சு நீங்கள் வந்து மக்களிடம் கொண்டு போகிற வேலையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக தமிழீழத்து செம்மணி என்பது ஒரு 2 லட்சம் சாவு. 2 லட்சம் சாவையே நம்மளால அவ்வளவு பெரிய ஆயுதம் கிடைச்சா நம்மளால எதுவும் செய்ய முடியல. அப்ப அந்த சொல்றது மாதிரி எலும்பு கூடுகள் எழுந்து போராடுகிறதுன்னு சொன்னாங்க அந்த யாழ்ப்பாண செம்மணியில. அதுபோல அந்த எலும்பு கூடுகள் கிடைத்திருக்கிறது. அதை ஒரு மெழுகுவர்த்தியாக ஏந்தியனும் நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும். தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நீங்கள் கரம் கொடுத்து, நீங்கள் அவரோடு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும். தமிழக ஆளும் கட்சி எப்போதுமே இதில் களத்தில் நிற்கும். இப்படியான போராட்டங்கள் கொஞ்ச நாள் தான் இருப்போம். நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா. இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய இந்த தூதரகம்லாம் ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இயங்குதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க அரசாங்கம். அப்புறம் இந்த வடவர் ஆதிக்கம், அது அண்ணன் நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். வடவர் ஆதிக்கம் ரொம்ப இப்போலாம் பார்த்தா இந்திக்காரன் பொண்ணு கொடுத்துட்டான், பொண்ணு எடுக்கிறான், விவாகரத்து நடக்குதுங்க. விவாகரத்து எங்கள் ஊர் ஒரு நீதிமன்றம், திருப்பாலக்குடின்னு ஒரு காவல் நிலையம், ராமநாதபுரத்தில் ஒரு நீதிமன்றம். பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு, பையன் பீகாருக்காரன். நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி டைவர்ஸ் நடக்குது. இங்கே கலப்பு அதிகமாகி நமது பெண் பிள்ளைகள் வேற வழி இல்லாமல் ஒன்று போயிடுதுங்க, இல்லைன்னா ஏமாற்றி கூட்டிட்டு போயிடுறான், ஏமாற்றி கூட்டி போய் கொண்டு போடுறான். இது தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த அவலங்களை நாம் தடுக்க வேண்டும். எல்லா வேலைக்கும் வந்துட்டான். முதல்ல ஹோட்டலில் இருந்தான், சாப்பாடை கொண்டு பார்சலை கொண்டு சப்ளை பண்ணி கொடுத்தான், சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான். சில இடங்களில் மட்டும்தான் இருந்தான். இன்னைக்கு நீக்க மரம் நிறைஞ்சிட்டான், வரகு வெட்டுறான், வரப்பு நடுறான். வரப்பு நடுறது மட்டும் இல்லை, இந்த வாய்க்கா வெட்டுறதுலேருந்து, கருது இருக்கிறதுலேருந்து, களை வெட்டுறதுலேருந்து அம்புட்டு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டான். நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா
1000 ரூபா 2000 ரூபா கூட கொடுக்குறான்றாங்க. இந்திக்காரனுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்குறாங்க. இதை நமது மக்கள் தவிர்க்க வேண்டும். இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக ஒரு பரப்புரையாக நாம் மேற்கொள்ள வேண்டும். இதே போல நீடித்தால் தமிழீழத்திலே நாம் பெரிய இந்த ஏற்பட்ட இந்த இனப்படுகொலை போல நமது பெண் பிள்ளைகளை கிழித்து, நான் சொல்றேன் சத்தியமான வார்த்தை, நாம் விழிப்புணர்வு பெறாமல் இந்த வட இந்தியர் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தாமல் நாம் வேடிக்கை பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக நமது பெண் பிள்ளைகளை அவன் ஒரு 100 பேர் இருந்து நம்ம பொம்பளை பிள்ளைகளை கிழிச்சு எறிவான். நம்ம 10 பேர் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு சாதியெல்லாம் மறந்து மதத்தெல்லாம் மறந்து தமிழன்னு கூடிடுவோம். ஆனா ஒன்றும் மயிரை புடுங்க முடியாது. அன்னைக்கு அப்ப நம்ம நொந்து போய் நிற்க வேண்டியதான், எதுவுமே செய்ய முடியாது. காலம் தந்த ஒரு வரலாறு தந்த ஒரு வாய்ப்பு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கரங்களை இறுக பற்றுவோம். வடவர் ஆதிக்கத்தை அடித்து விரட்டுவோம். இனிமேல் இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பொம்பளை அப்படித்தான், ஒரு அம்மா, ஒரு பெண்மணி 45 வயசு இருக்க, ஒரு 5 பேர் சேர்ந்து கொன்னு விட்டான். அந்த 5 பேர், ஆனா நம்மால் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த 5 பேரை கொண்டே இருக்கலாம், இவன் கொல்லல. நம்மால் பயந்துட்டான். என்ன பண்றது, போலீஸ் வந்துருச்சு. ஆனா 5 பேரோட வழக்கு என்னாச்சு யாருக்கா தெரியுமா? அங்க இருக்க எந்த அமைப்புகளுக்காவது எந்த இயக்கமாக தெரியுமா? 5 பேர் இருக்கானா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. இங்க தொடர்ச்சியாக குற்ற செயல்களில் ஈடுபடுகிற இந்திக்காரர்களை இங்கே அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் IAS IPS அதிகாரிகளும் ஏனைய கட்சிகளில இருக்கிற எல்லா கட்சிக்கும் வந்துட்டானே. அதிமுக திமுக அம்பட்டு கட்சிக்கு வந்துட்டான். நம்ம கட்சியில தான் இல்ல, நம்ம கட்சிக்கு வேணாம். அதனால நாம் இந்த இந்திக்காரர்களுடைய அட்டூழியத்தை, இந்த வடவர் ஆதிக்கத்தை விரைவிலே முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அவர்கள் முடிவு கட்டுவார்கள். எந்த நிலையிலும் தமிழக வாழும் கட்சி எப்போதும் தமிழக வாழும் கட்சியுடைய இளைஞரணி அண்ணனின் உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அண்ணன் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் வாய்ச்சொல் வீரர்கள் அல்ல, வரலாறு தந்த வழிகாட்டி எங்களுடைய மேதகு தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வழியிலே அவரை உன்னதமாக நேசித்து உயிராக நேசித்து இந்த மாவீரர் தேசிய தலைவர் தமிழரசன் அவர்களை நேசித்து இந்த மண்ணை மனதார நேசிக்கிற அண்ணன் வேல்முருகன் பின்னால் நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம். அவர் கட்டளைக்காக காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.